சிறப்புரை ஆற்றுவதற்கு திரு ஏபிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள், தலைவர், தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதிய நல அமைப்பு, மதுரை மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதியர் நல கூட்டமைப்பு மதுரை மண்டலத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய உலக மகளிர் நாள் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி சின்ன காமாட்சி அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரி பத்மகுமரேஸ்வரி அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய சகோதரி சங்கரகோமதி அவர்களுக்கும், நண்பர்கள் நாகராஜன், பரமசிவம் ஆகியோருக்கும், இங்கே அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய 3 மாவட்டத்தை சார்ந்த சகோதரிகளுக்கும், கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலக மகளிர் நாள் எவ்வாறு உழைக்கும் மக்களுக்காக, உழைக்கும் மகளிருக்காக மட்டுமே கொண்டாடப்பட வந்த சூழலில், இந்த மகளிர் விடுதலைக்காக, மகளிர் சுதந்திரத்திற்காக, மகளிருடைய மேம்பாட்டிற்காக இந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம் என்பது பற்றி பல்வேறு விளக்கங்கள் உங்கள் முன்னாலே வைக்கப்பட்டது. குறிப்பாக நமது சகோதரி தெரிவித்தது போல, உழைக்கும் மக்கள், உழைக்கும் மகளிர் தங்களது விடுதலைக்காக, தங்கள் வேலை நேரத்தை நிர்ணயம் செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி, அது மார்ச் 8 அவர்களுக்கு ஒரு தீர்வு கண்ட நிலையிலே அந்த மார்ச் 8 உலக மகளிர் நாளாக கொண்டாடலாம் என்று உலக அளவிலே ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது உலக மகளிர் நாளா, அல்லது உலக மகளிர் விடுதலை நாளா, அல்லது உலக மகளிருக்கு கிடைக்கப்பெற்ற சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய நாளா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் ஒரு புள்ளியில் நாம் நிற்கின்றோம். உழைக்கும் மகளிராக இருந்தால் வேலை பார்ப்பவர்களுக்கு மட்டுமா, அல்லது வீட்டில் இப்பையும் நம்ம ஆண்கள்கிட்ட கேட்டால் வீட்டில் என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டில் சும்மா இருக்காங்க. வீட்டில் இருக்கிற மகளிர் சும்மாவாக இருக்காங்க? வீட்டில் இருக்கிற மகளிர் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சா அடுப்படியில் வேலை அடுப்படியில் போய் காப்பி போடுறது, அடுப்பை பற்ற வச்சுட்டு தான் நிற்கிறாங்க. இது இன்னும் சொல்லப்போனால், நமது மகளிர் வேலைக்கு வந்துவிட்டால், அதுவும் பணிக்கு செல்வர்களாக இருந்தால் கூடுதல் சுமை. காலையில் எழுந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர் பார்க்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு, அவரவர்களுக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு, அலுவல் நேரத்திற்கு முன்பாக பரபரப்பாக தங்களை தயார் செய்து கொண்டு, தனக்கான ஒரு உணவை எடுத்துக்கொண்டு தனது பணியை மேற்கொள்ள, அங்கே அலுவலகத்திலே வருகை பதிவேடை முடிச்சிருவாங்களா, முடிக்க மாட்டாங்களா, இல்லை கணப்பணியாருன்னா களப்பணியார், அதுவும் சொல்லப்போனால் நம்ம சமூக நலத்துறை கணப்பணியாருன்னா காலையில் 7:30 மணிக்கு ஊட்டச்சத்து மையத்தில் இருக்கணும், அல்லது மத்தியானம் 12:30க்கு சோறு போடுற இடத்துல நிற்கணும். அந்த நேரத்தில் யாராவது அலுவலர் வருவார்கள் என்ற ஒரு பதவியைப்போடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலில், நாம் வருவாயை ஈட்டி கொண்டிருந்தாலும் நமக்கான சுதந்திரம் கிடைத்ததா என்றால் இல்லை. நமது தலைவர் அவர்கள் மிகச் சிறப்பாக சொன்னாங்க, சுதந்திரத்தை நம்ம தான் எடுத்துக்கணும். தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், ஆண்னால் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்றால் கிடைக்காது. பூனையால் எலிகளுக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. நாமத்தான் விடுதலையை தேடிக்கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்பது ஏதோ குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு செல்வதோ அல்லது தன்னிச்சையாக நாம் நடந்து கொள்வதோ அல்ல. நமக்கான சுதந்திரத்தை, நமக்கான உரிமையை, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழக அரசினுடைய சொற்கள் பூராமே நமது துறை சார்ந்து மகளிர் உரிமை சார்ந்து இருக்கக்கூடியதெல்லாம் உரிமை தொகை, உரிமை, மகளிர் உரிமை துறையாகவே மாறிவிட்டது. இது நமக்கான உரிமை, நமக்குரிய உரிமையை நாம் நிலைநிறுத்திக் கொள்வது தான் நமக்கு மகளிருக்கான சுதந்திரம் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு மகளிர் தின விழாவிலே ஒரு ஆணாக உரையாற்றினாலும், நான் அத்தகைய சுதந்திரத்தை எனது குடும்பத்திற்கு, எனது மனைவிக்கு கொடுத்திருக்கிறேனா, மகளுக்கு கொடுத்திருக்கிறேனா, மருமகளுக்கு கொடுத்திருக்கிறேனா என்றால் நிச்சயமாக எனக்கு தெரிந்த வகையிலே அதனை செய்திருக்கிறேன். அவர்கள் இன்னொன்று நம்ம சொல்லுவாங்க, ஒருத்தருடைய சுதந்திரம் எதுவரை என்றால் அவருடைய மூக்கை தொடுகின்ற வரையில் என்ற ஒரு பழமொழியும் இருக்கிறது. அந்த வகையிலே தாய்மை என்பது இங்கே சொல்லப்பட்டது நமது சொல்லக்கூடிய பெண்களுக்கான அன்பு, ஆதரவு, அவர்களுடைய அரவணைப்பு, குடும்பத்தை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அந்த செயல்பாடு காரணத்தானே தவிர வெறும் பிள்ளை பேரோடு நிற்பதாக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. அத்தகைய தாய்மை, இந்த தமிழ் சமூகமானது தாய்வழி சமூகமாக இருந்த வரலாறுகள் உண்டு.
ஒரு தாய் தான் அந்த குடும்பத்தை நிர்வகித்த வரலாறும் உண்டு. தாய் வழி சமூகம்தான் அந்த இப்போ சொன்னாங்களே சில வழிகாட்டுதல்லாம். நம்ம வளர்ந்து வந்த விதத்தை பின்னோக்கி போய் பார்த்தோம்னா சரித்திரம், குறிப்பாக நமது இந்திய வரலாற்றிலே பெண்கள் படிக்க மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்த சமூகம், பெண்களுக்கு படிக்க உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகம். ஒரு காலகட்டத்திலே மகாராஷ்டிராவில் ஜோதிபாய் பூலேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய மனைவியை சாவித்திரிபாய் பூலே அவரை படிக்க வைக்கிறதுக்காக படிக்க வச்சார். படிக்க போகிறப்பையும் அந்த அம்மா அன்றைய தினம் அந்த சமுதாயத்தில் நீங்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் படிப்பு மறுக்கப்பட்டது என்று அவர்கள் மீது சாணியையும் மற்ற மலத்தையும் வீசுவார்களாம். அதற்கு பின்னாலே அந்த அம்மாவை படிக்க வைத்து அந்த சாவித்திரிபாய் பூலே அவர்களுக்காக ஒரு பள்ளியை ஆரம்பித்து அந்த பள்ளியில் அவரை ஆசிரியராக நியமித்து பாடம் நடத்த அனுப்புவாராம். அப்போது ஒரு சேலையை பையில் வைத்துக்கொள், ஒரு சேலையை கட்டி கொண்டு செல், அங்கே இடையிலே அவர்கள் மலம் வீசினாலும் உன்னை இகழ்வாக பேசினாலும் அந்த செயல்பாட்டில் எந்த குறுக்கீடு வந்தாலும் அவர் தவிர்த்துவிட்டு நீ மாற்று சேலை அணிந்து மக்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும் என்று ஆரம்பித்தது தான் மகாராஷ்டிராவில் தான் முத கல்வி பெண்களுக்கு ஆரம்பிச்சது. பெண்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்ட காலம் தமிழ்நாட்டில் தான் 1921 பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது. நீங்கள் நம்ம வரலாறுலாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கல. பெண்களுக்கான உரிமைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரால் பழைய பழமைவாதிகளால் தடுக்கப்பட்டது. ஒவ்வொரு மாற்றமுமே போராட்டத்திற்கு பின்னாலே தான் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே இப்போ நம்ம சகோதரியார் குறிப்பிட்டது போல் நாமும் படித்து நமது பள்ளிகளையும் படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறோம். பொருளாதார சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றால், இங்கே குறிப்பிட்டது போல் நான் கருவூலத்துறையில் பணிபுரிஞ்ச போது பேண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜாக 2008 இருந்தேன். அப்போ தான் இந்த இசிஎஸ் நடைமுறை வந்துச்சு. எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம்ட்டும் சொல்லி மாற்றுறோம். எல்லாருடைய சம்பளமாக அவங்க வங்கி கணக்கு போயிடும், வேறு எதுவுமே பணம் கையில் வராது. என்கிட்ட என்னுடைய அன்னை மக ஸ்டாஃப் நர்ஸாக வேலை பார்க்குறவன் வீட்டுக்கு வந்துச்சு. என்ன சித்தப்பா எல்லாம் சேர்த்து எங்கள் சுதந்திரத்தில் அடிச்சிட்டிங்க அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. இது வரைக்கும் சம்பளத்தை வாங்கிட்டு போவேன், நான் கையில் சம்பளத்தில் எடுத்துகிட்டு மீதியை உங்கள் மருமையிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சம்பளம் பூரா அவர் கைக்கு போகுது, நான் பஸ்ஸுக்கு அவர்கிட்ட தான் கேட்குற மாதிரி இருக்குது. இன்னொன்று இந்த டிஏ அரியர்ஸு மற்ற பணம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை என் கையில் வச்சுக்கிருவேன், அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ எல்லாமே அவன்கிட்ட போயிடுது, என்னுடைய சுதந்திரமே போச்சு அப்படின்னாரு. விஞ்ஞான வளர்ச்சியில் மாற்றுறது. அதற்காக நம்ம அப்படி ஏடிஎம் கார்டெலாம் அவங்ககிட்ட கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அது நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறதோ அதற்கேற்ற நல்ல கணவராக இருக்கும் பட்சத்தில் நமக்குன்னே உரிமைகளை கொடுக்கின்ற பட்சத்தில் நம்ம அப்படி நடந்துக்கலாம். இல்லது நமக்கும் மரியாதை கொடுக்கணும் அவங்க. அது ஆண் பெண் இருபாலருக்குமான சார்ந்த விஷயம். இந்த ஊதியம் பெறும் இதில் சொல்லப்போனால் பெண்களை பொறுத்த மட்டும் நம்ம சுதந்திரத்தை நம்ம நிலைநிறுத்தணும். நம்ம தலைவர் சிறப்புரை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மகளிர் நாள் விழாவில் முதல் உரையே முத்தாய்ப்பாக இருந்தது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவங்க எனக்கு ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு சில அலுவலர் வீட்டுக்கு மட்டும்தான் நான் போயிருக்கேன். மேடம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் சார் நல்லா பேசுவார், அவங்களோட இவங்க மேடமும் அருமையாக. அதே மாதிரி இன்னொரு ஆஃபீஸர் யாருன்னா ஜி கமலா, அவங்க ஆஃபீஸர் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி சுதந்திரத்தை நம்ம தான் நிலைநிறுத்திக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வாழ வேண்டிய கட்டாயமும் கிடையாது. அந்த வகையிலே இந்த மகளிர் விடுதலை நாளில் நீங்கள் சுதந்திரமாக வீட்டை விட்டு கிளம்பி வந்திருக்கீங்க பாருங்கள், அதுவே ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. இதே உங்களுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டி வந்திருக்கிறீர்கள். எவ்வளோ வேலை இருந்தாலும் வேலை தானே, உனக்கு என்ன சோறாக்கி வச்சுட்டேன், 12 மணி 1 மணிக்கு சாப்பிடு, எனக்கு சாப்பாடு அங்கே இருக்குது, நான் போகிறேன். இன்றைக்கி ஒரு நாள் நான் போய்த்தான் ஆகணும். 2 விஷயத்துக்கு தான் மேடம் பெண்களை வெளியில் அனுப்புவாங்க ஆண்கள். எங்கே போகிறீங்கன்னா கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு வா, யார் கூட வேணாலும் போயிட்டு வா. கடைக்கு ஜவுளி கடை போகிறேன், நகை கடைக்கு போகிறேன், போயிட்டு வா. ஏடிஎம் கார்டு கொடுக்குறீங்களா, இல்லை ஏடிஎம் கார்டு போட்டுட்டு பின் நம்பர் சொல்கிறீங்களா, இல்லை ஏது அது ஓகே. மற்ற ஒரு சமூக நலன் சார்ந்த அல்லது மக்கள் நலன் சார்ந்த ஒரு கூட்டங்களுக்கு அல்லது ஒரு வேறு நிகழ்வுகளுக்கு போகிறேன்னா, ஏன் போகிற, எதுக்கு போகிற, எப்போ வருவ, உன்னை நான் கூப்பிட வரணுமா, நீயா வந்துடுவியா, நான் கேட்குற கேள்வி தான். அந்த மாதிரியான நேரங்களில் நமக்கான சில உரிமைகளை இப்போ இந்த வர்ணம் இப்போ
இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்ன உடனே என்கிட்ட சொன்னாங்க. யார் நான், அவர் நாகராஜன், அப்புறம் அவர் ராமகிருஷ்ணன், ஒரு மனோகரன் பேசணும். சரி நீங்கள் நடத்துங்க மேடம், நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம் வச்சுறோன்னு. என்ன ஒரு வாய்ப்பு, ஆண்டில் ஒரு முறையோ இருமுறையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் அது நான் ஏற்கனவே அவங்க பாலசரசன் வந்தாங்கன்னா 1 மணி நேரம் அவங்க ஃப்ரீயாக பேசட்டும், அப்புறம் உட்கார வச்சு பேசணும்னா தான். இல்லைன்னா உடனே நம்ம ஆரம்பித்தோம்னா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பேச முடியாது. அப்படின்னு நாங்கள் நிகழ்ச்சி நிறைய இப்போ மாற்றிட்டோம். அந்த அடிப்படையில் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆண்களிலே பெண் மக்களை பெற்றவர்கள் தான் இங்கே உடன் இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன் பொண்ணு மட்டும்தான் பெற்றிருக்காரு, மனோகரன் பொண்ணு மட்டும்தான் வச்சுருக்காரு, நாகராஜன் பெண்கள் மட்டும்தான் வச்சுருக்காரு, பரமசிவம் பெண்களை மட்டும்தான் வச்சுருக்காரு. ஆக பெண்களை பாராட்டக்கூடியவர்கள் தான் உங்களோட உறுதுணையாக பயணித்து கொண்டிருக்கிறோம். இதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண் பிள்ளைகளை நீங்கள் தாய்மார்கள் ஒழுக்கமாக வளர்த்துவிட்டால் எந்த பெண் பிள்ளைகளுக்கும் வெளி உலகில் தொல்லை நடக்காது, தொல்லை ஏற்படாது, எந்த சிரமமும் ஏற்படாது என்பதை நாம் நினைவில் இருத்துக்கொண்டு, நாமே ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை மிக அதிகமான சுதந்திரத்தை கொடுக்காமல் அவர்களை ஒழுக்கமாக வளர்த்துவிட்டால் அடுத்த வீட்டு பெண் பிள்ளைகள் நலமாக நாட்டிலே நடமாடுவார்கள் என்பதை மட்டும் இந்த மகளிர் நாள் செய்தியாக உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஏபிஎன் பாலு அவர்கள், ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிகிறது, அவர் வீட்டு அம்மாவோட ஏடிஎம் கார்டு அவர் தான் வச்சுருக்கிறாரு. அவர் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுபோக பெண் சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நல்லா அழகாக சொன்னார். சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம ஆண்களிடமிருந்து கேட்டு பெறுவது அல்ல, நாமே நமக்கு எடுத்துக்கொள்வது தான் நமது சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அருமையான கருத்து. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லுவோம், பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் உடைய சுதந்திரம் எல்லாமே நம்மளே நமக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு காத்திருக்கக்கூடாது. அதே போல் எப்போ ஆரம்பித்தது, எதற்காக ஒரு தொழிற்சாலையில் உள்ள பெண்கள் தங்களுடைய சுதந்திரத்தை எப்படி அவங்க சுதந்திரம் சொல்கிறத விட அவங்களுடைய தேவைகளை அல்லது உரிமைகளை எப்படி கேட்டு பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம சொன்னார். அதுபோல் உரிமைகள், மகளிர் உரிமைகள் அப்படிங்கிறது மகளிரே போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருத்தவங்க நமக்கு உரிமை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து சுதந்திரமாக செலவு பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா எதுவுமே இலவசமாக கிடைத்தால் அது அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். நாமே போராடி பெற்றுக்கொள்ளும் ஒரு பொருளுக்குத்தான் எப்பொழுதுமே மதிப்பும் வலிமையும் அதிகம். அவருக்கு நமது அமைப்பின் சார்பில் நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்கு திருமதி ஏ அழகுச்செல்வி, தலைவர், தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதிய நல அமைப்பு, சிவகங்கை மாவட்டம். நான் தான் நானே தான். சரி, நான் ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ பரவாயில்ல, இதுக்கு முன்னாடியெல்லாம் பெண்கள் உரிமை அல்லது பெண்கள் முன்னேற்றம் அல்லது உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லும்போதே அந்த மேடையில் என்ன அனல் பறக்க பேசுவாங்கன்னா, ஆண்கள் பெரியவங்களா, பெண்கள் பெரியவங்களா, ஆண்கள் என்ன வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்களா, அவங்களுக்கு வேலை செய்ய தெரியுமா, பெண்கள் தானே எல்லாம் செய்கிறோம், பெண்கள் இல்லாட்டி ஆண்களுக்கு மதிப்பே இல்லை அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க. நான் நிறைய கேட்டிருக்கேன் அதை. இப்போ அந்த மாதிரி ஒரு வாதங்களை இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம அப்போலாம் எந்த மாதிரியெல்லாம் ஒரு மனநிலையில் இருந்திருந்தால் அப்படி பேசியிருப்போம் அப்படின்னு இப்போ நம்ம நினைக்க தோணுது. இப்போ ஒரு விவாதத்துக்கு வைத்துக்கொள்ளோம் என்றால், ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை, ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள் இல்லை. அப்போ பெண்கள் ஆண்களை விட குறைந்தவர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, பெண்கள் ஆண்களை விட குறைந்தவர்களும் இல்லை. அப்படியானால் யார்? பெண்கள் ஆண்கள் இருவரும் சமமானவர்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ யார் தான் பெண்கள்? பெண்கள் ஆண்களை விட உயர்ந்தவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை, சமமானவர்களும் இல்லை. அப்படியே அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனத்தொகையையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அதில் ஒரு உதாரணத்திற்கு சரிபாதியாக ஆண்கள் சரிபாதியாக பெண்கள் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால், அந்த சரிபாதி ஆண்களை எல்லாம் பெற்றெடுத்தவர்கள் பெண்கள், அந்த சரிபாதி மீதம் உள்ள பெண்களை எல்லாம் பெற்றெடுத்தவர்கள்
பெண்கள். அப்போது உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பெற்றெடுத்தவர்கள் பெண்கள். அப்போ உலகத்தை படைத்தவர்கள் பெண்கள். அப்போது பெண்கள் எல்லா சமயங்களிலும் பார்த்தால் கடவுளுக்கு நிகரானவர்கள் பெண்கள். எனவே பெண்கள் யாராலும் ஒப்பிட முடியாதவர்கள், அவர்கள் போற்றுதற்கு உரியவர்கள், அவர்கள் உன்னதமானவர்கள் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பளித்த நம் அமைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவிதை வாசிப்பதற்கு நமது சகோதரி திருமதி பி சந்திரவெள்ளி அவர்கள், துணைத் தலைவர், தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதிய நல அமைப்பு மதுரை மண்டலம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஒரு சின்ன கவிதை வந்ததை நான் படிக்கிறேன். இன்றைக்கி படிக்கணும்னு வச்சு படிக்கிறேன். சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற இதில் படிக்கிறேன். பூவாசல் திறந்து கொண்டு பூவுலகை பார்ப்பதற்குள் கள்ளிப்பாலை ஏந்தி கொண்டு கிளவியவள் காத்திருப்பாள். கள்ளிப்பாலில் தப்பித்து தாய்ப்பாலை அருந்துகையில் முதல் போராட்டத்தில் வெற்றி வாகை சூடுவாள். தாவணியை தந்துவிட்டு பள்ளிக்கு நடைபோடும் பட்டிக்காட்டு அப்பாவிடம் கெஞ்சி கூத்தாடி பள்ளிக்கு சென்றிடுவாள். 10ஆம் வகுப்பிலேயே பரிசம் போட்டுவிட படிக்காத மாமன் மகன் தட்டோடு வந்திடுவான். உயர் படிப்பு படிக்க வேண்டி உதறி தள்ளிவிட்டு ஊரை எதிர்த்து கொண்டு கல்லூரிக்கு சென்றிடுவாள். வண்ண வண்ண கனவுகளுடன் பட்டம் பெற்றிடவே விடுதியில் தங்கி வீரடனை போட்டிடுவாள். தங்க மகளின் பூங்கனவை கலைத்திடவே தகாத கூட்டம் ஒன்று தரம் கெட்டு அலைந்திடுமே. பெண்மையை பட்டம் பெற்று பதவியில் அமர்ந்து சாதனை பெண்ணாய் மின்னிடுவாள். உதிரம் கொடுக்கும் வழியினை புன்னகையாலே மறந்திடுவாள். மனம் கொண்ட மணாளனுக்காக தனக்கென வாழ மறந்திடுவார். உலகை காணும் இன்னொரு உயிரை உதிரம் கொடுத்து பெற்றிடுவாள். தாய்ப்பால் சார்ந்து நாள் முதலாய் தாயாய் மட்டுமே வாழ்ந்திடுவாள். பிள்ளையை காக்க பூமணம் கொண்டவள் பூகம்பம் வந்தாலும் எதிர்த்திடுவாள். உடம்பும் மனமும் வலி கொண்டு துடித்தாலும் கண்ணீருக்குள் மறைந்திடுவாள். நரை கொண்டு தரை தட்டி நடந்தாள் விதியின் மதியால் விண்ணுலகம் சென்றாலும் மீண்டும் பெண்ணாய் பிறந்திடுவாள். நன்றி, வணக்கம். அதில் அருமையான கவிதை வாசித்தார்கள் திருமதி சந்திரவெள்ளி அவர்கள். அதாவது கருவிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள பெண்களின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் ரொம்ப அருமையாக எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக திருமதி மீனாம்பாள் அவர்கள், உறுப்பினர், தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதிய நல அமைப்பு மதுரை மாவட்டம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நல்ல நாளிலே உங்களையெல்லாம் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் ஓய்வு பெற்று 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 15 ஆண்டுகளுக்கு பின்பு இப்படிப்பட்ட பசுமை நிறத்தோடு இந்த சகோதரர்கள் சகோதரிகளை காண்பது உண்மையிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் என்னுடைய குடும்ப சுமையின் காரணமாக எப்பொழுதுமே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்பொழுது எனக்கு மதுரைக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ வருகின்ற பொழுது எனக்கு பாலா சொன்னாங்க, இப்படி ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன்ப்பா, நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறணும் அப்படின்னாங்க. இன்றைக்கி வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் வேறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் இப்போ வந்து பேரன் பேத்திகளோடு நீங்கள் சொல்கிற மாதிரி மகளிர் எப்படியுமே சுமைகளோடு வாழ்பவர்கள், நாங்கள்லாம் சக்திகளை பெற்றவர்கள். எனக்கு 2 பொண்ணு, அதனால் எப்பயுமே பெண்களோடு தான் இருக்கணும்னு சொல்கிறதுனால ஒரு சக்தியோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, பெண் குழந்தைகளை பெற்றவங்க எல்லாமே உண்மையிலே கொடுத்து வச்சவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மருமக இப்போ சொன்னாங்க, மருமகளை நீங்கள் இப்படியெல்லாம் பார்த்துக்கிறணும். நாங்கள் மருமகனை மகனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். பெண்களை பெற்றவங்கள்லாம் உண்மையிலேயே சந்தோஷமானவங்க அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். நான் பணியில் இருக்கும்போதே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு 2 பொண்ணு. அதனால் அடிக்கடி எல்லார்ட்டையும் மீட்டிங்லாம் பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்களாம் சந்தோஷமாக இருங்கப்பா, நம்ம எப்போயுமே சக்திகளாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். நானுமே ஒரு சக்தியாக தான் எப்பயுமே செயல்படுவேன். ஏன்னா எனக்கு பாதி வாழ்க்கையிலே என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு நான் ஒரு சக்தியாக இருந்து தான் என்னுடைய பணியெல்லாம் நான் ரொம்ப செஞ்சு இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்கள் சக்திகளுக்கு நான் சொல்வது என்ன என்றால், எல்லோரும் மகளிர் தினத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஜென்ரலாக தான் பேசுகிறோம். ஆனால் நம்மளை பற்றி பேசுகிறோமா? இல்லை. ஆனால் நான் ஒரு சில இன்சிடெண்ட் இங்கே சொல்ல வந்திருக்கேன். நம்மக்கிட்ட நீங்கள் ஒரு தாரக மந்திரம் நமக்கு இருக்குது, அன்பு, அரவணைப்பு, ஆதரவு. சூப்பர், சூப்பரோ சூப்பர். இது பணியில் இருக்கின்ற பொழுது என்னுடைய அலுவலர்கள்
என்னுடன் பணியாற்றிய நண்பர்கள் இவர்களிடையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவங்களுக்கிடையெல்லாம் பொதிஞ்சு கிடக்கு. இதை யார்ப்பா சொல்கிறா? மகளிர் தினத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு. கடைசியில் தான் அந்த விடுகதைக்கு யாருன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட்டு. நான் வந்து கிரேட் 1 சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மன தகராறில் நானும் எங்கள் வீட்டுக்காரும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழல். பிரிஞ்சு இல்லை, ஒரு இதில் விருதுநகர்லேருந்து நான் வரேன். என் வீட்டுக்கார் வந்து மதுரையில் இருக்கார். நான் ஒரு விருதுநகராக போனால் அங்கே ஒரு பெரிய தகராறு, அதனால் வந்துட்டேன். பிள்ளைகளை வச்சுட்டு நான் இருக்கிறேன் விருதுநகரில் இருந்து நான் அலுவலகத்துக்கு வருவேன். அப்போ வந்து எனக்கு ஒரு அலுவலர் இருந்தாங்க. அப்போ கடைசியில் யாருன்னு சொல்கிறேன். அப்போ அந்த அலுவலர் இருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணேன், நான் ஒரு வாரமாக வந்துக்கிட்டே இருக்கேன், 10 நாளாக வந்துட்டுருக்கேன். என் வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருக்காரு அலுவலர்கிட்ட, இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து வரமாட்டுறாங்க, நீங்கள் அவங்கள வந்து எப்படியாவது பார்த்து சொல்லணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். எனக்கு தெரியாது. அதனால் நான் எப்பவும் போல் கேம்ப்பு மூவ்மெண்ட் எழுதி வச்சுட்டு கேம்ப் போயிட்டேன். அங்கே வந்துட்டு அங்கே ஒரு ஜீப் வந்திருக்குப்பா, உங்களை ஆஃபீஸர் கூப்பிட்றாங்க, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி, நான் இறங்கி போனேன். போய் பார்த்தா ஜீப்புக்குள்ளே என் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு. அலுவலர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். மீனாம்பாள், நீங்கள் வந்து அலுவலர் கூப்பிட்டா வந்துடுவோம்ல, வீட்டுக்காரருக்கெல்லாம் கேட்க மாட்டோம், அலுவலர்னா ஓடி வந்துடுவோம். உடனே நீங்கள் வாங்க மீனாம்பாள், நீங்கள் கேம்பெல்லாம் முடிச்சது போதும் அப்படின்னாங்க. இருங்க மேடம், ஒரு விசிட்டை மட்டும் போட்டு வந்துடுறேன். நம்ம உத்தியோகத்தை வந்து உசுராக நேசிக்கிறவங்க, அதனால் வேகமாக எழுதி வச்சுட்டு வாங்க மேடம் போகணுன்னு கூடவே வந்தேன். வந்துட்டு இங்கே பாருங்கள் மீனாம்பாள், எல்லாம் அப்படி தான்ப்பா, எல்லோரும் அப்படி தான். நீங்கள் இப்போ எல்லாம் என்ன செய்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரோட போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது, அலுவலர் சொல்லிட்டா தான் நமக்கு அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம். அலுவலர் சொல்லிட்டா அதுக்கு வார்த்தே கிடையாது. அதில் என் வீட்டை மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். சரிங்க மேடம்னு சாப்பிட்டுட்டு அப்படி சமாதானமாக்கி விட்டுட்டாங்க. இது யார் தெரியுமா? நம்ம மதிப்பிற்குரிய ஆனந்தவல்லி அம்மா. அவங்க உடனே என் வீட்டுக்காரர் அப்போ இருந்து அக்கான்னு அவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிடுவார். அவர் வயசில் வந்து இவங்க சின்னவங்க, இருந்தாலும் அக்கா தான். அப்படியே கல்லியில் வேற குடியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். இது ஒரு விதமான இது அன்பு, என் மேலே அன்பு, குடும்பத்தை வந்து பாதுகாக்கணுன்ற அரவணைப்பு, புரியுது, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களாம். இப்போ இதை வந்து அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்கப்பா, நம்மளாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம தாரக மந்திரமாக வச்சு இன்றைக்கி வயசான பிறகு நமக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது சரியா? அப்புறம் இன்னொரு ஒரு நிகழ்வு, அது நான் ஓய்வு பெற்ற பிறகு அந்த சகோதரரை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு செலெக்ஷன் கேடு அரியர் வரவே இல்லை. அது மாதிரி போட்டு தேடியில் அது பாட்டு ட்ரெஸ்ஸிங்கில் படுத்து தூங்கிட்டு இருக்கு பில்லு. அப்படி தூங்கிட்டு இருக்கு, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஒரு நாள் தேனி மாவட்டத்துக்கு போனேன். அங்கே கருவூல அலுவலராக ஒருத்தர் இருந்தார். யார்? நம்மளோட துறையில் இருந்தவர். உடனே வேகமாக போய், அவர் வந்திருக்காருப்பா, நீங்கள் போங்க அப்படின்னாங்க. வேகமாக இறங்கி வந்து, சார் வணக்கம். ஐயோ வாங்கப்பா, நம்மளை தான் எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம 80ல் இருந்து இந்த துறையவே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உடனே சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. என்னம்மா பிரச்சனை? சார் இதுதான் பிரச்சனை, இது உடனே நடந்துடும், நீங்கள் போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த நாளே எல்லோரும் ஒரு மீட்டிங்கை போட்டாராம். மீட்டிங்கை போட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த பில்லு எதுக்கு அத்தனை நாளாக இருக்குது, இத்தனை நாள் இருக்கக்கூடாது ட்ரெஷரியில், அவங்க என்ன ரிட்டையர்ட் ஆனால் உங்களுக்கு என்ன ரூல்ஸ் தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன் ஆளையே மாற்றி விட்டாராம். உடனே எனக்கு பில்லு வந்துடுச்சு. போனால் என்னம்மா செஞ்சீங்க, இந்த அம்மாவால் ஒரு செக்ஷனாலேயே மாற்றி விட்டுட்டாங்க, ஏன்னா 3 மாதம் ஒரு பில்லை வச்சுருந்தா அப்படின்னு. இது யார் செஞ்சது? திரு நாகராஜன். இதெல்லாம் இந்த அன்பு, அரவணைப்பு, ஆதரவெல்லாம் நம்மக்கிட்டே கொட்டி கிடக்குதுங்க. இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அதைத்தான் இன்னைக்கு நமக்கு அது தேவையா இல்லையா? யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது 1000 உணவுகளை பற்றி நம்ம பேசுகிறோம். மகளிர்களுக்கு எல்லாமே இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் நமக்குன்னு யார் இருக்கா? எனக்கெல்லாம் இல்லைன்னு தான் நான் யோசிப்பேன். என்னதான் பிள்ளைங்க இருக்காங்க, பேரை பேத்தி இருந்தாலும் நமக்குன்னு யார் இருக்கான்னு யோசிக்கும் போது என் துறை இருக்குது, என்னை சார்ந்த சகோதரர்கள் இருக்காங்க, இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. நான் என்ன கேட்டாலும் ஓடி வந்து எங்களுக்கு செய்வாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, அறிவு எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே விடுவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு பெருசு, இன்றைக்கு தேவை. அதை வந்து நம்மளுடைய துறையில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே. அதனால் இது வந்து போற்றத்தகுந்த ஒரு விஷயம். மகளிர் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நம்ம எல்லாமாவே இருந்திருக்கோம். நம்ம எல்லாமாவே இருந்து இந்த துறையில் இருந்து 80ல் நாங்கள் இந்த துறையை ஆரம்பிக்கும் போது எந்த சகோதரிகளும் கிடையாது.
1980 ஏப்ரல் 1 ஆல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது திணிப்பு ஊட்டச்சத்து திட்டம். அன்றைக்கி எல்லாம் பேசுனாங்க, ஐயோ இது என்னது முட்டாள் தினத்தில் போய் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்கன்னு. இவ்வளோ பெரிய அறிவார்ந்த மக்களை எல்லாம் பார்க்கறதுக்காக தான் அன்றைக்கி ஆரம்பித்த போகலாம். அப்படிப்பட்ட வளர்த்து அறிவும் ஆரோக்கியம் உள்ள குழந்தைகளை எம்எம்ஆர் வந்துச்சுன்னா போச்சு. ஏன் யுவராணி, ஐயோ என் குரூப்பில் எம்எம்ஆர் வந்துருச்சு, என் குரூப்பில் ஐஎம்ஆர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படி பதறுவோம். அங்கே ஓடுறது, வேகமாக ஓடுறது. இதெல்லாம் நாங்கள் செஞ்சு அப்படியெல்லாம் திட்டத்தை வளர்த்து இன்றைக்கி ஒரு பெரிய சமுதாயத்தெல்லாம் நாங்கள் உருவாக்கி வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த சமுதாயத்தில் இன்னைக்கு சகோதரிகள் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக நாங்கள்லாம் ஓய்வு பெற்று இருந்தாலும் கூட அந்த பணியை சிறப்பாக மனசை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, நான் ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் வந்திருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஓய்வு பெற்றேன்னு நினைக்கவே இல்லை, ரெஃப்ரெஷர் ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன். இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, மேடம் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் நமக்கு புத்தாக்க பயிற்சி. இப்போ புத்தாக்க நமக்கு தேவை தானே. அப்படி ஒரு புத்தாக்க பயிற்சி மாதிரி இந்த நிகழ்வு மகளிர் தின விழாவை நடத்திட்டு இருக்காங்க. மதிப்பிற்குரிய எல்லாரும் மேடையில் அமர்ந்திருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் சகோதரிகள். நம்ம எல்லாரும் பெரிய அலுவலர்கள் அப்படின்ற சிக்னேச்சர்லாம் இப்போ கிடையாது. மீனாம்பாள், சின்ன காமாட்சி, பால சரஸ்வதி அப்படி தான் நமக்கு பேர் இருக்குது இப்போ. அதனால் நம்ம பதவியெல்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம சகோதர சகோதரிகளாக ஒரு நல்ல ஒரு அமைப்பிலே நம்ம கூடியிருக்கிறோம். நமக்கு இன்னும் பல ஆதரவு எல்லாமே கிடைக்கும். நமக்கு தேவை, ஐயோ எப்போ எங்கே போவோன்னு நினச்சா இவங்களை கேட்டுக்கலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்போடு இருக்கும்ன்ற சந்தோஷமான நிகழ்ச்சியில் இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாலா நான் பேசுகிறேன்னு, என்னப்பா நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நான் அப்படி தான் பேசுவேன் போகல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அதனால் இதெல்லாம் நம்ம உரிமை, நம்ம இது பேசிட்டோம். அடுத்து இந்த மதுரை மாவட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகளால் ஒரு சிலருக்கெல்லாம் ரெகுலரைசேஷன் கிடைக்காம இருக்காங்களாம். அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம அமைப்பு மூலமாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சகோதரிகள்லாம் துறைக்கு போகிறதுக்கு கூட முடியாத ஒரு உடல்நிலையில் இருக்காங்க. சரோஜான்றவங்கெல்லாம் அதில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. அது ஒரு கிரீவன்ஸை தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் எல்லாமே கிடைச்சிருக்கு, சந்தோஷம். அவங்களுக்கு இது கிடைக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இந்த திருப்பரங்குன்றத்தில் முருகனோட அருளோட, மதுரையில் மீனாட்சி அம்மனோட அருளாசியோட எல்லாரும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆனந்தம் பெருகி எல்லாரும் நல்லபடியாக வாழணும்னு வேண்டிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட்ட வருகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே நம்ம இவ்வளோ நேரமும் உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடந்த அந்த நிகழ்வு, இன்னும் பொதுவாக உள்ள கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டோம். இப்பொழுது சகோதரி மீனாம்பாள் அவர்கள் தனக்கு நடந்த, தனது குடும்பத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை கூறி நம்ம எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டார். இந்த அன்பு, ஆதரவு, அரவணைப்பு எப்படி அவருடைய வாழ்க்கையில் வேலை செய்தது என்பதை பற்றி சொன்னார். ரொம்ப 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 அருமையாக இருந்தது அவருடைய பேச்சு. அதோடு இன்னொரு கருத்தையும் சொன்னால், நாம் பணியில் இருக்கும்போது எப்பொழுதுமே நிறைய பேரோடு சேர்ந்து இருந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டில் முடங்கி இருந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டதுனால தான் நமக்கு இவ்வளோ உதவிகள் இருக்காங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்க, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாருமே ஓடி கை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த அமைப்பு நமக்கு தோற்றுவிச்சிருக்கு. அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தினதுக்கு திருமதி மீனாம்பாள் அவர்களுக்கு நன்றி. அதோடு அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு உண்டான சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளெல்லாம் எப்படி தீர்த்து வச்சாங்கன்னு. அதே போல் இன்னும் இங்கே அமர்ந்திருக்கும் நிறைய பேருக்கு அந்த ரெகுலரைசேஷன் இதெல்லாம் ஆகலை, அதில் செலெக்ஷன் கிரேடு வரலை அப்படின்னு நிறைய குறைகள்லாம் இருக்கலாம். அந்த குறைகள்லாம் யார் யாருக்கு என்ன அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமது சகோதரி திருமதி சரஸ்வதி அவர்கள் இப்போ தெரிவித்தாங்க. அதை நானும் அவங்க என்னோடய வாயில் அவங்க தெரிவிக்கிறத நினச்சிக்கோங்க. இப்போ அது வேலை நடந்துகிட்ருக்கு. இல்லாட்டியுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கூட்டங்கள்லாம் முடிஞ்ச பிறகு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை அவங்களிடத்துல விண்ணப்பமாக எழுதி கொடுங்க. அதை முயற்சி செய்வாங்க. ஏன்னா நமக்கு மேலே அதாவது சென்னை அளவில் நமக்கு தலைவர், இன்னும் தலைவி, உபதலைவர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு இந்த இடத்துல நான் உறுதி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக சிறப்புரையாற்றுவதற்காக திருமதி பாக்கியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவில் குழுமி இருக்கும் அனைவருக்கும், எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நான் இன்று காலை கிளம்பி வரும் பொழுது, ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் மகளிர் தின விழாக்கள் எத்தனையோ இடங்களில் கொண்டாடி நிறைய கருத்துரைகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுதெல்லாம் நான் காலை கிளம்பி வரும்போது என்ன நினைத்து கொண்டு வந்தேன் என்றால், மகளிர் தின விழா என்றால் மகளிர் உரிமை முன்கூட்டியே எப்படி இருந்தது, அப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருந்தாங்க, புராணத்தில் என்ன சொல்லப்பட்டது, பாரதியார் என்ன பாடினார், பாரதிதாசன் என்ன பாடினான், கண்ணதாசன் என்ன பாடினான், இந்த மாதிரி கருத்துக்களே பெரிய பெரிய விழாக்களிலே கலந்துரையாடலாக காட்டப்பட்டது. ஆனால் ரியலாக ஒவ்வொரு குடும்பத்திலும் தரைமட்டத்திலே நம்மளிடையே பெண்களிடையே இன்னைக்கு நிலவி இருக்கின்ற சூழ்நிலை என்ன, அதற்கு தீர்வுகள் என்ன என்பதை பற்றி யாருமே பேசவில்லை, நாங்கள் கேட்கவே இல்லை. பெரிய பெரிய பேச்சாளர்கள் கூட அதையே கோடிட்டு காட்டினார்கள். ஆனால் அதை நாம் இங்கு பேச வேண்டும் என்ற மனநிலையில் தான் நான் காலை வரும்போது கிளம்பி கொண்டு வந்தேன். அதில் தலைமையுரை, முதன்மையுரை அதை முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டது. அது எனக்கு மிகவும் மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஏனென்றால் அவர்களும் புராணங்களை கோட் பண்ணினார்கள். ஆனால் அந்த கோட்டிங் நம்மளுடைய வாழ்க்கை நிலைக்கு எந்த அளவுக்கு நமக்கு பொருந்தும், அதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதையும் இணைத்து மிகவும் அழகாக தலைமையுரையிலே மேடம் அவர்கள் வழங்கினார்கள். உண்மையிலேயே இந்த மகளிர் தின கூட்டம் நான் நினைத்தது போல் இல்லாமல் பேசியவர்கள் எல்லாருமே ரியாலிட்டி என்ன என்பதை குறித்து அழகாக பேசினார்கள். இருந்தாலும் என்னுடைய கருத்துக்கள் ஒரு சிலவற்றை இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பெண்கள் மகளிர் தினம் என்பது எப்பொழுது ஆரம்பித்தது, ஏன் ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட நாம் 1975 கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் நிறைய கூட்டங்களிலே நாம் அலுவலக சார்பாகவும் சொந்த சார்பாகவும் பேசியிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதெல்லாம் பேசியதன் பலனாக இன்றைக்கு அந்த பெண் உரிமை என்றால் என்ன என்பதை பெண் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அந்த பெண் உரிமை என்றால் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண் உரிமை என்பதை இரண்டாக நாம் பிரிக்கலாம், புறம் அகம் என்று. அகம் என்பது நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய கணவன், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சுற்றத்தார். புறம் என்பது கல்வி, பதவி, பட்டங்கள், நம்ம சமுதாய அங்கீகாரம், இவை அனைத்தும் புறத்தை சார்ந்தது. நாம் எந்த வகையிலுமே புற வளர்ச்சியில் பின்தங்கவில்லை. கல்வி எல்லா துறையிலும் கல்வி கற்றிருக்கின்றோம். எவ்வளவு உயர்வான கல்வி கற்க முடியுமோ அவ்வளவு உயர்வான கல்வியை கற்றிருக்கின்றோம். பதவிகளில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறோம். இப்போ ஈவன் கப்பல் துறையில் கூட பெண்கள் இப்பொழுது இருக்கிறார்கள், விமானத்துறையில் கூட இருக்கிறார்கள், அரசியலில் அதிகமாக இருக்கிறார்கள். அரசியலில் அடிப்படையில் இருந்து மெம்பரில் இருந்து எம்எல்ஏ, எம்பி, சிஎம், பிஎம் எல்லா நிலையிலையுமே இன்னைக்கு பெண்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் புறம் என்பது இன்னும் வளராத நிலையிலேயே இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? நமக்கு சமம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்ற நிலை வேணுமா, சமத்துவம் வேண்டுமா? ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களை பற்றியும் நாம் யோசித்து பேச வேண்டியிருக்கிறது. குடும்பங்களில் சமத்துவம், சம உரிமை வேண்டும் என்ற போராட்டம் போய்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் சமத்துவம், சம உரிமை, குடும்பத்தில் அமைதி, அமைதியான ஒரு சூழ்நிலை, அன்பான குழந்தை, அன்பான கணவன், அன்பான அரவணைப்பான குடும்பம், அளவான குடும்பம், அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வேண்டுமா என்று பார்த்தால் சமத்துவமும் வேண்டும், சம உரிமையும் வேண்டும், அதே சமயத்தில் அன்பான குடும்பமும் நமக்கு வேண்டும். அதைத்தான் நமது தலைவர் அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார்கள். பெண்கள் உரிமை என்பது கலாச்சாரத்தை தவிர்த்தது அல்ல, கலாச்சாரத்தை தவிர்த்தது அல்ல, கலாச்சாரத்துக்குள் நம்மளுடைய உரிமையை நாம் எவ்வாறு பெற முடியுமோ அப்படி பெற வேண்டும். மேடம் எல்லாரும் சொன்னாங்க, பேரை சொல்லி வீட்டுக்காரரை கூப்பிடுறாங்கன்னாங்க. என்றைக்கு நாம் கணவனை பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கு நமக்கு கலாச்சாரம் போய்விட்டது. பெண்ணை கணவனை பெயர் சொல்லி அழைப்பதினால் நமக்கு சம உரிமை கிடைத்துவிடும் என்பதெல்லாம் தவறான கருத்து. ஏனென்றால் அந்த கணவன்கிற ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப புதுமையானது, ரொம்ப சிறப்பானது. அதுக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்குது. இந்த மாதிரி
உரிமையை குடும்பத்தை புரியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்குறோம். அடுத்த ஜெனரேஷன் நமக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். அதை யோசித்து பாருங்கள். எங்கே பார்த்தாலும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் கூட டைவர்ஸு அதிகம். ஒரே பிரச்சனை. புருஷன் ஏன் சொன்னபடி ஏற்க மாட்டேங்கிறான், புருஷன் சம்பளத்தை ஏன்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான், புருஷன் ஏன் சம்பளத்தை என் புருஷன் கேட்குறேன். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்காத ஒரு மனநிலையில் வருது. இப்போ சொன்னோம் பேர் சொல்லி கூப்பிட்றோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அந்த காலத்தில் இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, வீட்டுக்காரரை மாமான்னு கூப்பிடுவாங்க. என்னங்க மாமாம்பாங்க, என்னங்கம்பாங்க, மச்சாம்பாங்க, புரியுதா, பாவாம்பாங்க, ஏங்கம்பாங்க. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குது. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு தனி பவர் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்ம மாமான்னு கூப்பிடும்போது இருக்கிற ஒரு அந்த என்ன சொல்கிறீங்க, அந்த அட்டாச்மெண்ட், அந்த சென்டிமெண்ட், அது அவங்கள மாற்றும். பாவான்னு கூப்பிடும்போது அந்த உறவுகள் நம்மளை வந்து ஒட்ட வைக்கும். இன்றைக்கி நான் அடுத்தவங்கள நான் சொல்லக்கூடாது, அருண் நீங்கள் வாப்பான்னு கூப்பிட்டா என்ன ஒட்ட வைக்கும், என்ன ஒட்ட வைக்கும், அதையெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம கணவனை பேர் சொல்லாமல் மாமா மச்சான்னு கூப்பிடுறோம் அப்படிங்க. எங்களில் ஒருத்தர் அவங்க இப்போ டிஎஸ்டபிள்யூ ஆகி ரிட்டையர்ட் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. பஸ்ஸில் ஏறும்போது மச்சான் வாங்க இங்கே சீட்டு போட்டிருக்கேன்னு கத்துவான். அந்த டிரைவர்லேருந்து கண்டக்டர் கொண்டு திரும்பி பார்ப்பாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த வார்த்தைகள் அந்த ஹார்மோனியஸை உண்டு பண்ணுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கணவனை பேர் சொல்லி கூப்பிட்டால் சம உரிமை கிடைக்கிறது இல்லை நமக்கு. கணவனை பேர் சொல்லி கூப்பிடுவதால் பெரிய ஆள் ஆகிறதில்ல. ஆனால் அவரை மாமா என்று கூப்பிடுவதாலோ, மச்சான் என்று கூப்பிடுவதாலோ, ஏங்க என்று கூப்பிடுவதாலோ, என்னங்க என்று சொல்வதாலோ நமக்கு கிடைக்கக்கூடிய அதில் நமக்கு எவ்வளவு உரிமைகளை நம்மளால் வாங்க முடியுமோ அவ்வளோ உரிமைகளை நம்ம வாங்கலாம். எவ்வளோ உரிமைகளை வாங்க முடியுமோ அவ்வளோ உரிமைகளை நம்ம வாங்கலாம். இன்னொன்று வந்து உரிமைகள் கொடுக்கப்படலைன்னு நம்ம பேசுகிறோம். உரிமைகள் எங்கே இருக்குது? எடுத்துக்கணும்னு பேசுகிறோம். அது எங்கே இருக்குது? எங்கேயா சட்டியில் இருக்கா, பாடையில் இருக்கா, அண்டாவில் இருக்கா, குண்டாவில் இருக்கா? எங்கேயுமே இல்லை. நம்ம வீட்டுக்காருக்கு உரிமையை கொடுத்தோன்னா வீட்டுக்காரர் தன்னால் நமக்கு உரிமையை கொடுப்பார். நமக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம அந்த உரிமைகளை நாம் பெற வேண்டும். குடும்பத்தில் நம்ம காட்டுகின்ற அன்பு ஆதரவில் தான் அந்த உரிமைகளை நாம் பெற முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒன்றுமே இல்லை, ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு காலேஜ் கெட் டுகெதர் நடக்குது, போகலாம் வாரீங்களாப்பான்னு யாரையா ஃபோன் பண்ணோன்னா, இருங்க எங்கள் வீட்டுக்காரரை கேட்டு சொல்கிறேன், இருங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். இன்னொன்று நினச்சிக்கோங்க, முதல்ல ஆண்களை நம்ம நம்பணும். ஆண்கள் நமக்கு எதிரி அல்ல என்ற ஒரு மனநிலை நமக்கு வரணும். ஒரு வாசகத்தில் சொல்லியிருக்கான், எந்த பெண் வந்து பாசிட்டிவான மனநிலையோடு செயல்படுகிறாளோ அந்த பெண்களே சாதனை படைத்திருக்கிறார்கள். சாதனை படைத்தவங்க யாருமே ஆண் மோசம் சொன்னதே கிடையாது. எத்தனை சாதனையாளர்களை பேசணும், அவங்க ஆண்கள் மோசம்னு ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா? எழுதவே இல்லை. எவள் ஒருத்தி பாசிட்டிவான மனநிலையில் செயல்படுகிறாளோ அவளால் மட்டுமே சாதனை படைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் இதில் உள்ள சின்ன ரகசியமே. நமக்கு கொடுத்தால் நாம் என்ன விதைக்கிறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும். மருமகளிடமும் சரி, மருமகனிடமும் சரி, யாரிடமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அந்த உரிமை என்பது யாரிடமும் இல்லை. உரிமை ஏன்னா இப்போ பாருங்கள், நான் எல்லாரும் சொல்லுவாங்க, பேரும் பேத்தி தொல்லை என்னால் விட்டுட்டு வெளியவே வர முடியலம்பாங்க. என் வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலி தான், 4 பேர் இருக்காங்க பேரும் பேத்தி. 24 hours என் கூட தான் இருப்பாங்க. அவங்க எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. எல்லாம் நான் தான் செஞ்சு கொடுக்குறேன். டிஃபன் செய்கிறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அப்போ தான் அப்படி காலை சுற்றி அலைவாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி நான் இங்கே வரணும்னு நினச்சேன்னா 2 days முன்னாடி 3 days முன்னாடி என் பசங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுவேன், நான் இங்கே போகிறேன்ப்பா, இன்னைக்கு நீங்கள் வந்து ஃப்ரீ ஆக்கிக்கங்கப்பா அப்படின்னு. சரிங்க மம்மி நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்கு எதாவது அரேஞ்ச்மெண்ட். அந்த மாதிரி ஒரு மனநிலையை நாம் உருவாக்கணும் ஃபேமிலியில். அந்த மாதிரி மனநிலையை நம்ம உருவாக்கணும். அது உருவாக்கப்படும் போது அவன் நமக்கு மரியாதை கொடுக்குறான் அப்படிங்கிறது தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அவளுடைய அந்த பெண் நமக்கு மரியாதை கொடுப்பான். இன்னொன்று வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க, ஆண்கள் நமக்கு உரிமை தரவே முடியாது. ஆண்களால் நாம் வளருவோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்ணால் மட்டுமே வளர்க்க முடியும். பெண்ணால் மட்டுமே, பெண் நினைத்தால் மட்டுமே பெண்ணையும் வளர்க்க முடியும், ஆணையும் வளர்க்க முடியும். அதனால் ஒரு பெண் ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும்.
மகளாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, நாத்தனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, அவர்களை மதித்தோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நமக்குரிய மரியாதை தன்னிடம் நமக்கு கிடைக்கும். அதுதான் உரிமை என்பது. யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, யாரும் தர வேண்டியதில்லை. பாசிட்டிவ் எண்ணங்களோடு நாம் செயல்பட்டு குடும்பத்தை நேசித்து, அதாவது கணவனை நாம் பேர் சொல்லி கூப்பிடாமல் இருப்பது அடிமை. கணவன் நம்மளுடைய சம்பளத்தை வாங்கி வைத்துக் கொள்வதால் நாம் அடிமைப்படுகிறோம். அப்படியெல்லாம் உணர்வுகளே இல்லை. எந்த ஆணும் எந்த பெண்ணையும் கொடுமைப்படுத்தும் என்ற மனநிலையில் கொடுமைப்படுத்த மாட்டார்கள். அதை நாம் நினைத்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த உரிமைகள், பெண் உரிமை என்பது என்ன என்பதை ஒரே ஒரு வார்த்தையில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நிறைய பேர் பெண் உரிமை பற்றி பேசுனாங்க. கடைசியில் பாலு சார் சொன்னார், பேசுகிறவங்க அதை அவங்க வீட்டில் செயல்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதான். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதேபோல் அந்த கணவன் இருந்தான் என்றாலே அது சம உரிமை நமக்கு. எனவே பெண் உரிமைக்காக போராடி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய எண்ணம் இல்லை. போராட வேண்டிய விஷயமே இல்லை. நாம இருந்து மற்றவர்களை மதித்தாலே நமக்குரிய உரிமை நமக்கு கிடைக்கும். அதைத்தான் எல்லாரும் பேசுனாங்க. அதனால் நான் அதிகம் பேச விரும்பலை. ஏன்னா பெண்ணை மதிக்கணும், நம்ம பெண்ணாக இருக்கணும். முதல்ல குடும்பத்தில் நம்ம வந்திருக்க மருமகளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நமக்கு. உண்மையிலேயே இந்த மகளிர் தின ஸ்பீச் ரியாலிட்டியாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த அகம் முழுவதும் வளர்ந்து விட்டது. புறத்தில் உரிமைகள் நமக்கு கிடைக்க வேண்டும், புறத்தில் பெண்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் அனைவரும் பேசினார்கள். அதே கருத்தினை நான் இங்கே நிலைநாட்டி எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அதோடு இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். மீனா பேசினாங்க. மீனா நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி. இந்த உறவுகள், இந்த அன்பு, அரவணைப்பு, ஆதரவு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் கிடைக்காது. எல்லாரும் உறவுகள்ங்கிற ஒரு உணர்வு. நான் தான் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தேன், 4 பேர் வந்திருந்தாங்க நம்ம மக்கள். அந்த உணர்வு இருக்குது பாருங்கள். நம்ம மக்கள் வந்துட்டாங்க, நம்ம மக்களை பார்க்க போகிறோம். இந்த ஃபீலிங், இந்த ஹோம்லி லைஃப், இந்த உறவுகள்ங்கிற ஒரு உள்ள அந்தத்தோடு எனக்கு அப்படியே உடம்பு புல்லரிக்குது. உறவு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் கிடைக்காது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கிடைக்குங்கிறத சொல்லி என்னுடைய உரையை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி பாக்கியம் அவர்கள், நாம் வீட்டிலேயோ வெளியிலேயோ எங்கேயுமே அன்பை விதைத்தால் அன்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அரிய தத்துவத்தை தன்னுடைய அனுபவத்தின் மூலம் இங்கே நமக்கு நிறைய விளக்கி காண்பித்தார்கள். அதனுடைய விளக்கம்தான் நாம் கணவரை என்னங்க பாவா ஏங்க அப்படிலாம் கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம மேலே அதே திரும்ப அந்த பாசம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ரொம்ப அருமையான, நல்ல அருமையான கருத்து. அவங்களுக்கு நமது அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.